எத்தனை குழந்தைகளை ஈன்றெடுத்தாலும் இன்னும் கண்ணீர் தமிழாகவே இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். உங்களுக்காக ஒரு 2 வரி கவிதை சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுக்காக சொல்லலாமா? ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, வியாபாரிகள் சீசனுக்காக காத்திருக்க, நடிகைகள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, நல்ல நகைச்சுவை கேட்பதற்காக காத்திருக்கும் திருக்கூட்டத்தினுடைய பாதம் தொட்டு வணங்கிய நுரையை தொடங்குகிறேன். அருமை அருமை. ஆனா என்னன்னா பிரச்சனை உனக்கு? வாட் ப்ராப்ளம்? என்ன பாருங்களா, ஆலையும் சட்டையும் இல்ல சாக்குல சாயம் புடிச்சு ஒரு சட்டைய போட்டுட்டு வந்து எம்மா காண பேச்சுங்க. நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. ஒரு செயினுக்காக நான் 20 வருஷம் வாழ்ந்தேன், ஒரு செயினுக்காக 20 வருஷம் வாழ்ந்தங்கிறீங்களே. எங்க பெண்கள் நீங்க கற்ற ஒத்த கயித்துக்காக காலம் முழுக்க உங்களை சாமியா நினைச்சு வாழுறோம் இல்லைங்க. இல்ல அதெல்லாம் சாமியா நினைச்சு வாழுறாளுங்க. ஒரு பணிவான இல்ல தரசிய மேடையில வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமாங்க? எனக்கு என் புருஷன் வாக்கப்பட்டு 17 வருஷம் ஆகுது சார். ஓ, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வாக்கப்பட்டு? ஓ அப்படியா சொன்ன? ஆமா அப்படியே. சரி இல்ல இல்ல பழக்க தோசத்துல வந்துருச்சு. என் வீட்டுக்காருக்கு என் கணவருக்கு நான் வாக்கப்பட்டு 17 வருஷம் ஆகுது சார். நான் ரொம்ப பணிவான மனைவி. பார்த்தாவே தெரியும். நம்படா தப்பி. இப்படி நம்பாம அத்தையை முறைச்சு பார்த்தனா என்னடா பண்ணுவேன்? நான் பணிவான மனைவிங்க. இந்த 17 வருஷத்துல என் வீட்டுக்கார் பேரு பாலு நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல சார். என் வீட்டுக்கார் பேரு பாலு நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல சார். அதான் சொல்லிட்டீங்களே. அவ்வளவு பயப்படுவாங்க. இல்ல அதான் சொல்லிட்டீங்களே. பாலு சொன்னதில்லன்னு சொல்றேங்க. பாலுன்னு சொன்னதில்ல இல்லங்க. நான் எனக்கு அவருக்கு காதல் இந்த மூஞ்சிக்கே காதல் வந்திருக்கும் போது எங்களுக்கு வராதா? கண்டிப்பா வரும். நானும் என் வீட்டுக்காரும் 8 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்காரர் அது ஹவுஸ் ஓனரா? என்னோட ஓனர். இல்ல ஒரு டவுட். என்னோட ஓனருங்க. 8 வருஷம் காதலிச்சோம். சரி. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சுதான் கல்யாணம் ஆச்சு. சரி. அந்த 8 வருஷம் காதலிக்கும் பொழுது என்னுடைய காதல் கணவன் அவரோட மொபைல்ல என்னோட நம்பரை எப்படி தெரியுமா ஏத்தி வச்சிருந்தாரு? எப்படி? மை லவ்வர்னு ஏத்தி வச்சிருந்தாரு. லவ்வர். 8 வருஷம் காதலிச்சோம்ல, இதாங்க வாழ்க்கை. மை லவ்வர்னு எழுதி வச்சிருந்தாரு. இப்ப நிச்சயம் ஆகி 2 மாசம் இருந்தோம்ல, மை ஸ்வீட்டின்னு ஏத்தி வச்சிருந்தாருங்க. உங்களை என்னோட நம்பரை மை ஸ்வீட்டின்னு ஏத்தி வச்சிருந்தாரு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் வரையிலும், என் பையன் பிறக்கிற வரையிலுங்க மை ஒய்ஃப்னு ஏத்தி வச்சிருந்தாரு. அடுத்தது என் மக பறக்கிற வரல மை லைஃப்னு ஏத்தி வச்சிருந்தாருங்க. முந்தா நாள் செல்ல காணுன்னு மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு தேடுறேங்க, 2 நம்பர் ஏத்தி வச்சிருக்காருங்க. நான் சண்டை போட்டனா? வாழ்க்கைனா இதான் சார். குடும்பம் ஒரு கதம்பம்னு பெரியவங்க சொல்றாங்கல்ல. கதம்பம்ங்கிறது என்ன? எல்லா மலரும் சேர்ந்து தொடுக்கப்பட்டது கதம்பம்னா. வீட்டுக்குள்ள சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், பாசம் இருக்கும், சில பேர் மண்டை கூட உடையும், அடி இருக்கும், உத இருக்கும். ஏங்க என் வீட்டுல வராத சண்டை அங்க நான் அவர் அடிக்க அவர் என்கிட்ட அடிவாங்க, நான் அவர் அடிக்க அவர் என்கிட்ட அடிவாங்க, நான் அவர் அடிக்க அவர் என்கிட்ட அடிவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க. நான் அவர் அடிக்க அவர் என்கிட்ட அடிவாங்க, நான் அவர் அடிக்க அவர் என்கிட்ட. ஏங்க குடும்பம்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். சண்டையே இல்லாத குடும்பம்னா அது மன்னாரன் கம்பெனின்னு பேருங்க. மன்னாரன் கம்பெனி. வாழ்க்கையில சண்டை இங்க பாருங்களா, எல்லாரும் நிறைய பசங்க குட்டி பசங்களோட வந்திருக்காங்கல்ல. என்ன காரணம் தெரியுமா? குட்டி பசங்க நிறைய இருந்ததுன்னா அந்த வீட்டுல சண்டை அதிகம்னு அர்த்தம். சமாதானத்துக்காக மக்கள் செல்வம் அதிகமா இருக்குமா இல்லையா? இதை ஏன் சண்டையா பாக்குறீங்க? சந்தோஷமா பாருங்க. இன்னும் சொல்லவா, சண்டையே போடாம எங்க அண்ணன் மாறி வடிவேல் அண்ணன் மாறி நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனைவிய மகிழ்ச்சியா பாராட்டுங்க. நியூ இயர் வந்துச்சுல, ஆமா சூப்பரா சமைப்பேங்க. சத்தியமா நம்புங்க, சூப்பரா சமைப்பேன். இன்னும் சொல்ல போனா நான் என் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு போட்டு டேஸ்ட் பார்த்தியா நான் அவ்வளவு பெருசு வந்துட்டேன். ஓ, அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்கன் சிம்ரன் மாதிரி தான் இல்ல. சமைச்சிங்களே, சட்டியில இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பாங்க. சமைச்சு முடிச்சிட்டு உடனே ஒரு போட்டோ எடுத்து உடனே Facebookல போட்டேங்க. 1500 லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போச்சு. எங்க மாமாவை கூப்பிட்டு, மாமா நியூ இயர் ஸ்பெஷலா வெஜிடபிள் பிரியாணி மாமா, வாங்க மாமான்னு பரிமாறிட்டு சாப்பிடுங்க மாமான்னு. 28ஆம் தேதி எனக்கு தான் வரல வெஜிடபிள் பிரியாணி. ஆமா உங்களுக்கு தான் வரல. அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டேன், ஆனா உங்களுக்கு சேரலைங்க. மாமா தட்டையும் பார்த்தாரு, எண்ணெயும் பார்த்தாரு, தட்டையும் பார்த்தாரு.
இது என்னடினாரு. என்ன மாமா வெஜிடபிள் பிரியாணி இங்க பாருங்க 1500 லைக்ஸ் Facebookல அப்படின்னு. அவெல்லாம் பார்த்த வண்டி நான் தாண்டி திங்க போறது, இது என்ன அப்படின்னாரு. மாமா வெஜிடபிள் பிரியாணின்னு எங்கடி ஒரு காய கூட காணும்னாரு. ஜஸ்ட் ஒர்க் பிஸில வெஜிடபிள் போட மறந்துட்டேன். இது ஒரு பிரச்சனையாங்க. ஆனா பிரியாணிக்கு பேரு வெஜிடபிள் பிரியாணி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்க்க கூடாது. கண்ணே அடுத்தது சமைக்கும் பொழுது சேர்த்து போட்டு செய்யுங்கன்னு சொல்லிடணுங்க. இத பிரச்சனையா பார்த்தாதானே சண்டை வரும். ஒண்ணு இல்லைங்க, நியூ இயர் அன்னைக்கு சாயந்தரம் எங்க மாமா என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன அப்புறம் என்ன பார்த்து சொல்லுவாரு பக்கத்துல என்ன பாத்துங்க, இன்னைக்கு நியூ இயர்டா தங்கம், உனக்கு அரியர் பணமா ஒரு 3.5 லட்சம் வந்திருக்கு, இதுல உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னாருங்க. சரி, ஆனா எனக்கு ஒன்னும் விருப்பம் இல்ல. மாமாட்ட சொன்ன எனக்கு எதுவுமே வேணாம் மாமான. தங்கத்தோட விலை எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு தங்கம் எடுத்துட்டு வருவோம் வா அப்படின்னாரு. மாமா எனக்கு தங்கமா நீங்களே கிடைச்சிருக்கீங்க மாமா, இதை விட என்ன மாமா தங்கம் இருக்க முடியும்னு. அதெல்லாம் முடியாது, உனக்கு நான் மாமா ஏதாவது ஆசையை வாங்கி தரணும், என்ன வேணும் கேளுனாரு. இதை மட்டும் இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளாது. எதுங்க தங்கத்துக்கே எதுக்குங்க தங்கம் இப்ப ஏறுற விலைக்கு? அததான் நான் சொன்னேங்க, நானும் அதே கான்செப்ட்ல தான் சொன்னேன். எனக்கு வேணாம் மாமான்னு. இல்ல மாமா ஏதாவது நியூ இயருக்கு செலிப்ரேஷனுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னாரு. நீங்க விருப்பப்பட்டா ஒரே ஒரு ஒட்டியான வாங்கி தாங்க மாமா. தங்கத்துல ஒட்டியானா? ஆமாங்க. இந்த இடுப்ப சுத்தி போடுவாங்களே? ஆமாங்க. இல்ல சுத்தி சுத்தி நான் இப்ப டயட்ல இருக்கேன் அதனால 6 மாசத்துல எப்படியும் இழைச்சு போயிருவேன். அந்த நம்பிக்கையில கேட்டேங்க. இல்ல ஏறுங்க. வெளியில எங்க மாமியார் இத காதுல வாங்கிட்டு வந்திருக்காங்க, நின்னுட்டு இருக்காங்க. எங்க மாமியார் சொல்றாங்க, எந்த ஊர்ல குட்டியானைக்கு ஒட்டியானம் போட்டான், இத்த தண்டை இருந்துகிட்டு என் பிள்ளைய பாடாப்படுதுதான். நான் வருத்தப்பட்டேனா? மாமியாருக்கு விஷம் வச்சனா? இதுக்கு மாமியார சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறது அப்படி எல்லாம் இல்லைங்க. குடும்பத்துல சண்டைன்னா ஜாலியா அதை எடுத்துட்டு போனுங்க. இன்னும் சொல்ல போனா நான் எங்க மாமியார் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேங்க. நல்லா பாத்துக்கிறேன், ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன். நீங்களா நம்ப மாட்டீங்க, உருவத்தை வச்சு நான் இன்னும் டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சிட்டு நீங்க சிரிக்காதீங்க சார். எங்க மாமியார் நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் தெரியுமா. முந்தா நாள் பாருங்க, என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது முத்துலட்சுமி அப்படின்னாங்க. கை அமுக்கி விட்டீங்க. நேத்து பாருங்க, முத்துலட்சுமி காலை கொடையுதுரி அப்படின்னாங்க. காலை அமுக்கி விட்டேன். நாளைய மறுநாள் கழுத்தை வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. வெயிட்டிங்ல இருக்க. நான் என்ன கொடுமையாங்க பண்றேன்? எவ்வளவு பாசமா பாத்துக்கிறேன். அப்படி பாசமா பாருங்க. இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல என்னையும் என் கணவரையும் ஆதர்ஷன தம்பதிகள்னு சொல்லுவாங்க. ஆதர்ஷன தம்பதிகள்னா மனமொத்த தம்பதிகள். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நாங்க 2 பேரும் ஆதர்ஷன புருஷன் முண்டாட்டிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் ஆச்சு சார். அவ்வளவு நல்ல நாங்க. இன்னும் சொல்ல போனா நான் கூட்டு குடும்பத்துல வாழறேக்கா. இவெல்லாம் எப்படி கூட்டு? சத்தியமாடா தம்பி, உன் மேல சத்தியமா நான் அக்கா கூட்டு குடும்பத்துலதான் இருக்கேன். நானும் என் புருஷனும் இருக்கோம். அது கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்ந்தாவே கூட்டு குடும்பங்க. அதுவே முடியாம நாக்கு தள்ளிக்கிட்டு கிடக்காங்க. ஏதோ வந்து நீட்டு குடும்பத்துல டார்ச்சர், குடும்பத்துல பிரச்சனை. இதுல எங்க அண்ணன் என்ன ஷட்டரை இழுத்து விட்டாரா? லாரியும் என் பொண்டாட்டியும் வருவாங்களா? இதெல்லாம் அநியாயம் இல்ல? இவர் பேசும்போது டைரக்டா நாங்க எங்கயாவதுக்கா நல்லா நினைச்சு பாருங்க. புருஷன் கல்யாணத்துக்கு எங்களை பொண்ணு பார்க்க வரும் பொழுது மண்டை முழுக்க முடியா பாக்குறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி வருவார். எங்களுக்கு அப்படியே கனவுல பறப்போம், ஐயோ இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணுமேனு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல தின்னு 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 இத்த தண்டி பெருத்து கிடக்கும். எங்கேயாவது போய் என் புருஷன் என்ன பொண்ணு பார்க்க வந்த பொழுது மண்டை முழுக்க முடியா வந்தாரு, இப்ப மண்டை மட்டும்தான் இருக்கு, முடிய காணும். என்ன பொண்ணு பார்க்க வந்த பொழுது கட்டு மஸ்தா வந்தாரு, இப்ப தொந்தி பெருத்து வருஷ கணக்கா அபாஷன் கூட ஆக முடியாம கிடக்காருன்னு ஏதாவது விமர்சனம் பண்ணிருக்கோமா? 20 மாசமா 20 வருஷமா சுமக்கிறாரா? தாங்க நெட்டையோ குட்டையோ மொட்டையோ சொட்டையோ தேருமோ தேராதோ உருப்பிடுமோ உருப்பிடாதோ கடவுளே கண்கண்ட தெய்வம் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கேயாவது கை தட்டுங்க, இதெல்லாம் கை தட்டி காப்பாத்தி விட்டாதானே நல்லதா இருக்கும். நீங்க மட்டுமே சிரிச்சுக்கிட்டு தான் எங்க நடுவ இருக்கும், உங்க ஹைட்டு தெரியாது இல்ல? ஆமா இல்ல. எங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வெள்ளிக்கிழமை தானே. ஆமா, முந்தா நாள் வெள்ளிக்கிழமை தானே சார். வெள்ளிக்கிழமை ஏன் ஆசை மாமாட்ட, மாமா வெள்ளிக்கிழமை மாமா அதுக்கு என்ன அடினார். இந்த கோயில எனக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி அதுக்கு என்ன அடிங்கிறார். மாமா வெள்ளிக்கிழமை மாமா வரும்போது பூ வாங்கிட்டு வாங்க மாமான்னாங்க. சரி வாங்கிட்டு வந்தாருங்க. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கிச்சன்ல கொண்டு வந்து பூவை கொடுத்தாரு. பூவை பிரிச்சுட்டு பார்த்தேன், பிச்சி பூ வச்சிருந்தாருங்க. நான் உடனே சொன்னேன், மாமா தலைக்கு மல்லிகை பூவோ முல்லைப்பூவோ வாங்கிட்டு வருவாங்க, சாமிக்கு தான் பிச்சி பூ வாங்கிட்டு வருவாங்கன்னு. என் மாமா என்ன பார்த்து ஒரு கண் அடிச்சுட்டு, என் சாமியே நீ தாண்டினாரு.
ச்சே, இதான் சார் வாழ்க்கை. முத்துலட்சுமி அக்கா கவுந்துருச்சு. இதான் வாழ்க்கை. அடுத்த செகண்ட் மாமாக்கு டிகிரி காஃபி, அடுத்த 2 ஹவர்ஸ்ல ஒரு ரோஸ் மில்க். மாமாக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். அத கூட நான் கேட்டேன், என்ன மாமா எத்தனையோ ஜூஸ் இருக்கு, எத்தனையோ கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, ரோஸ் மில்க் எதுக்கு மாமா பிடிக்கும்னு? உன் கலர்லயே அது இருக்குல்லடி, அதனால தாண்டி எனக்கு பிடிக்கும்னாரு. தாங்க முடியலக்கா. இந்த வாழ்க்கையை ரசிக்கணும். அதாவது எங்களுக்கும் தெரியும் இது பொய்ன்னு, ஆனாலும் பொய்யா இருந்தாலும் அடிக்கடி சொல்லி சொல்லி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குல்லங்க. அது கூட அந்த பழகி வாழ்க்கையில சண்டை வராதுல்ல. ஆனா ஏன் தங்கச்சி மாதிரி ஒரு உலகத்திலேயே ஒரு மருமக கிடைக்காது. போராட்டத்துக்கு போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம் ஒரு வேலையா போயிருந்தேன். வீட்டுக்கு போறேங்க, அவசர அவசரமா மாமியார் அழைச்சிட்டு ஆஸ்பத்திரி கிளம்புறாப்ல. நான் உடனே என்ன வர்றேனே, என்னாச்சு மாமியாருக்குன்னு? இல்லக்கா தொண்டைய வலிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 நாளா. நான் போராட்டத்துக்கு போற தயாரிப்புல இருந்ததுல பாத்துக்க முடியல. இன்னைக்கு போராட்டத்துக்கு கிளம்ப போறேன், நான் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டேன்னா பத்திரமா இருப்பாங்க. நானா ஹெல்ப்புக்கு வரவா வரணும் நீ? சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்லி ஆட்டோல நாங்க 3 பேர் போனோம். டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் டார்ச் லைட் அடிச்சு இப்படி த்ரோட்ல பாக்குறாரு, மாமியார் தொண்டையை பாக்குறாரு. பார்த்துட்டு சொன்னாரு, உள்நாக்கு வளர்ந்திருக்கு மேடம் உங்க மாமியாருக்கு, அதை லேசா கட் பண்ணிட்டோம்னா அந்த பெயின் இருக்காதுன்னாரு. எவ்வளவு சார் ஆகும்னாப்ல டாக்டர்கிட்ட. 15,000 ஆகும், 2 நாள் அட்மிஷன், உடனே அழைச்சிட்டு போயிடலாம். உடனே இந்த பிள்ளை கேக்குது, உள்நாக்க கட் பண்ண 15,000னா வெளிநாக்கையும் சேர்த்து கட் பண்ணா எவ்வளவு ஆகும்? நான் அப்படிப்பட்ட மருமக கிடையாதுங்க. என் மாமியார அவ்வளவு பாசமா பாத்துப்பேன். ஆனாலும் நாங்க ஏன் இன்னைக்கு 2 பேர் மட்டுமே கூட்டு கொடுத்துறமா இருக்கோங்கிறதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு எங்க வாழ்க்கையில சொல்லி முடிங்க. அத சொல்லி நான் அடுத்த 2 நிமிஷத்துல முடிக்கிறேங்க. எனக்கு காதலிச்சு கல்யாணம் இல்லையா, கல்யாணம் ஆயி அன்னைக்கு நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம்ல, பொண்ணு அப்படியே வலது காலை எடுத்து வச்சு உள்ள போறேங்க. வலது கால இடது கால காமிக்கிறீங்க. பதட்டத்துல போய் அப்படியே இந்த அண்ணனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பதட்டம் இருந்திருக்கணும். சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போகணும்ல. எங்க ஊர் வழக்கம் என்னன்னா, படி மேல நிலப்படி இருக்கும்ல, படி மேல படியில நெல்லு வச்சிருப்பாங்க. எங்களோட வலது காலால அதை அப்படி தட்டி விட்டுட்டு உள்ள போகணுங்க. எனக்கு அது தெரியாது. நான் டவுன்ல படிச்ச பிள்ளை, கிராமத்துக்கு வாக்கப்பட்டு போறேன். எனக்கு தெரியலன்னா உடனே நான் எங்க மாமியார்ட்ட கேட்கிறேன், என்ன செய்யணும்னு அப்படின்னா. சரி, வலது காலால தள்ளி விடணும். நான் ஃபுட்பால் பிளேயர் சார், நான் ஃபுட்பால் பிளேயர். அந்த படிய பார்த்த உடனே எனக்கு பால் மாதிரியே தெரிஞ்சது. படி பால். ஆமாங்க, லேசாதான் தட்டின. எங்க மாமியார் மண்டையில போய் அடிச்சு நாளே 4 தையல். மாமியார் மண்டையில அடிச்சா நீங்க லேசா தட்டினீங்கன்னு அர்த்தமா? கம்பெனி பொறுப்பாக முடியாது சார், எதேச்சியா நடந்தது. நான் என்ன குறி வச்சு அடிச்ச மாதிரியே சொல்றீங்க? எதேச்சியா நடந்தது. மண்டையில போய் அடிச்சு மண்டையில 4 தையல் சார். அன்னைக்கு மஞ்ச பைய எடுத்துக்கிட்டு தனி கொடுத்தன அவங்க போயிட்டாங்க. சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பு கிடையாது. இவங்க எல்லாம் போக சொல்லல, இந்த தீபாவளி போயிட்டாங்க. நான் போசல், நான் அப்படி எல்லாம் கெட்ட பிள்ளை கிடையாது சார். நான் ரொம்ப பணிவான பிள்ளை. பைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்ன இந்த தீபாவளிக்கு மாமி வாங்க அப்படின்னு படிய தூக்கி பரணையில போட்டியாடி அப்புறம் தாண்டி உங்ககிட்ட வாசப்படியை மிதிப்பாங்கிறாங்க. இதுக்கு நானா சார் பொறுப்பு? எதேச்சா நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட நான் முடிச்சுக்கிறேங்க. எதேச்சா நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட தயவு செஞ்சு எங்க பக்கம் திருப்பாதீங்க. குடும்பம்னு இருந்ததுன்னா குழந்தைங்க, மனைவி, பிள்ளைகள்னு சின்ன ஒரு கலகலப்போட, சின்ன சந்தோஷத்தோட, சின்ன கசப்புகளோட வாழக்கூடியதாங்க வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ள வாழக்கூடியவர்கள் யாரும் ஒரே ரத்தத்துல இல்ல, வேற ரத்தத்துல உள்ள வந்தா கூட ஒரே மனசோட வாழறோம் இல்லைங்க. இந்த வாழ்க்கை தான் குடும்பத்தினுடைய தாத்பரிகம்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்க சுமையா பார்க்காதீங்கன்னா